கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1396 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த உலகத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பலதரப்பட்ட காரியங்களை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்து காணப்படுகிறது. இளம் வயதிலேயே வாலிபர்கள் பாவத்தை செய்து தேவனுக்கு அருவருப்பான வழிகளிலே நடக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு கிருபையும் சத்தியமும் உதவி செய்யும். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, வேத புத்தகம் அந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுவதற்கு உதவி செய்யும். கிருபை உதவி செய்யும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையும் சத்தியமும் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தரும். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். உன் பாவத்திலிருந்து விடுதலை பெற அவர் கூறிய சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பார். நீ பாவத்தில் இருந்து விடுதலை ஆவாய். உன் வாழ்வு பரலோகத்திற்கு பூலோகத்திலேயே ஆயத்தப்படுத்தப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தி ஆகும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. கிருபையும் சத்தியமும் பாவத்தை அப்புறப்படுத்துவதற்கு உதவி செய்யும். இன்றைக்கு யார் யார் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று வந்து அவர் தந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் பாவத்தை தூர ஓட்டிவிடும். பாவம் விலகுவதற்கு, பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் தான் உதவி செய்ய முடியும். வேறு எங்கும் இந்த உதவிகளை பெற முடியாது. எனவே இயேசு உங்களை அழைக்கிறார், வாருங்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.